அன்பார்ந்த வேளாண் பெருங்குடி மக்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கோ கணேஷ். புதுச்சேரி சார்ந்த தவளக்குப்பத்தில் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் நான். கடந்த 92ஆம் ஆண்டு பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரி காரைக்காலில் வேளாண் கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்தேன். ஸோ எம்எஸ்சி முடித்த உடனே ஒரு 2 ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் பல்சஸ் ரிசர்ச் சென்டர்ன்ட்டு உள்ள தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையத்தில் முதுநிலை ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் மொசாம்பிக் என்ற ஒரு நாட்டில் விவசாயத்தில் தொழில்நுட்பங்களை புகுத்துவதற்காக அந்த நாட்டுக்கு சென்று விவசாய மக்களுக்காக பயிர் வகையை முக்கியமாக உளுந்து பயிரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 2001ஆம் ஆண்டு தாயகம் திரும்பி மத்திய அரசின் மூலமாக நபார்டு வங்கி உதவியுடன் அக்ரிகிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் ஸ்கீம்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்தாங்க 2002ஆம் ஆண்டு. அதில் புதுச்சேரி பகுதியில் முதல் பேட்சாக நான் இந்த பயிற்சியை நான் மேற்கொண்டேன். இந்த 2 மாத இலவச பயிற்சியில் பார்த்திங்கன்னா வேளாண் தொழில்நுட்பங்களை ஒரு ப்ராக்டிக்கலாக நான் கற்றுக்க முடிஞ்சது. ஸோ அந்த ஏசிஏபிசி அந்த பயிற்சியின் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டிய எண்ணம் அப்போ தான் உருவாச்சு. அப்போ தான் 2003ஆம் ஆண்டு நான் சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையம் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக விவசாயிகளுக்கு விவசாய தொழில்நுட்பங்களை கொண்டு செல்வதற்காகவும் அரசாங்கத்திற்கும் விவசாயத்திற்கும் ஒரு பாலமாகவும் வங்கி கடன்களை விவசாயிகளுக்கு பெற்றுத்தருவது எளிய முறையில் பெற்றுத்தருவதில் ஒரு கருவியாகவும் இந்த நிறுவனத்தை நாங்கள் இந்த 2003ஆம் ஆண்டு எங்கூட படித்த நண்பர்களை கொண்டு இந்த சிஎட் என்ற சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையம் என்ற அமைப்பை ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கடந்த 18 வருடங்களாக பல்வேறு பணிகளை செய்து வருகின்றோம். முதலாக பார்த்திங்க அப்படின்னா நபார்டு வங்கியின் மூலமாக பல்வேறான தொழில்நுட்பங்களை நாங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு சென்றுள்ளோம். சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தோம். நாங்கள் விவசாய குழுக்களை ஆரம்பித்து அதன் மூலமாக மண்புழு உரம் தயாரித்தல், காளான் வளர்ப்பு போன்ற பயிற்சிகளை நாங்கள் கொடுத்து வந்தோம். இயற்கை வேளாண்மை போன்ற பயிற்சிகளையும் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையின் மூலயமா தான் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வேளாண்மை செய்ய முடியும் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இந்த ஐஎஃப்எஸ் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையத்தை உருவாக்கி அந்த மாடல்லேருந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பயிற்சியாக கொடுத்தோம். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா மாதிரி கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாகவும் விவசாய திட்டங்களை கொண்டு சென்றோம். அதற்கு நபார்டு வங்கி பல்வேறு வகையாக நாங்கள் உதவி செய்தது. அது மட்டும் அல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாகவும் டிஆர்டிஏ மூலமாகவும் காயர் போர்ட் மூலமாகவும் பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் கடந்த ஒரு 18 வருடங்களாக செய்து வருகின்றோம். இந்த திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலோர கிராமங்களில் விவசாய நிலங்கள் உப்பு நீர் புகுந்து பல்வேறு வகையான இடர்பாடுகள் விவசாயிகளுக்கு ஏற்பட்டது. அதன் மூலமாக இந்த விவசாய நிலங்களில் மறுசீரமைப்பு செய்து கடல் நிலங்களை நான் விவசாய நிலங்களுக்கு விவசாயம் பயிர் செய்வதற்கேற்ற நிலங்களாக அந்த இயற்கை உரம் உற்பத்தி செய்து இயற்கை உரம் மூலமாக அந்த நிலங்களை மேம்பாடு அடைய செய்தோம். இந்த ஒரு காரணமாக பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த நிலையில் வேளாண் கல்லூரி மாணவர்கள் எங்களுடைய நிறுவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் கள ஆய்வு செய்து அவங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் இங்கே பண்ணையில் கற்றுக்கொண்டார்கள். கடந்த ஒரு 17 வருடங்களாக பஜன்கோவா காரைக்கால் கல்லூரி மாணவர்கள், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள், மேல்மருத்துவர் ஆதிவாசக்தி கல்லூரி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக பயோடெக்னாலஜி மாணவர்கள்லாம் பல்வேறு வகையான ப்ராக்டிக்கல் நாலேஜ் எங்கள் பண்ணையில் மேற்கொண்டார்கள். அதன் மூலமாக நாங்கள் நிறைய மாணவர்களுக்கு நாங்கள் தொழில்நுட்பங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஒரு காரணமாக எங்கள் நிறுவனம் கடந்த 18 வருடங்களாக இருந்து வருகின்றது. இந்த தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த வருடம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வேளாண் அமைச்சகத்தின் மூலமாக மெயினை சொல்லக்கூடிய ஹைதராபாத்தில் அதனுடைய உதவியுடன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 நாள் இலவச பயிற்சி வேளாண் தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டும். ஏன்னா விவசாயத்தை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய ஒரு ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் தேவைப்படுறதால இந்த அக்ரிகிளினிக் அக்ரி பிஸ்னஸ் ட்ரைனிங் சென்டர் நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக எங்கள் சிஎட் என்ற அமைப்பு மத்திய அரசு அங்கீகாரம் செய்தது. அதன் மூலமாக விவசாயம் சார்ந்த மாணவர்கள் விவசாயம் மற்றும் அறிவியல் சார்ந்த பிஎஸ்சி ஜுவாலஜி பாட்னி போன்ற படித்த மாணவர்களுக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரு டிப்ளமோ அக்ரிகல்ச்சரு பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் முடித்த ஃபாரஸ்ட்ரி முடித்த மாணவர்கள் ஒரு 45 நாள் இலவச ஒரு பயிற்சி திட்டத்தை நாங்கள்
மத்திய அரசு உதவியின் மூலமாகவும் மேனேஜ் மூலமாகவும் நபார்டு வங்கி உதவியுடன் அவர்களுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பேங்க்கில் வந்து வங்கி கடன் பெற்றுக் கொடுத்து அவருக்கு 50% வரை மானியம் வந்து பெற்றுக் கொடுக்கிற திட்டத்தை வந்து அறிமுகம் செய்து விவசாய மாணவர்களை விவசாய தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய இந்த திட்டத்தை வந்து கடந்த ஒரு வருடமாக செய்திருக்கின்றோம். இந்த அக்ரிகிளினிக் அக்ரி பிஸ்னஸ் ஸ்கீம், இந்த ஸ்கீம் திட்டத்தை பார்த்திங்கன்னா ஒரு 45 நாள் அவர்களுக்கு வந்து இலவச பயிற்சியை வந்து இந்த புதுச்சேரி பகுதியில் கொடுத்துட்டுருக்கோம். அவர்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, இது போன்ற செல்ஃப் டெவலப்மெண்ட்டு பயிற்சிகளையும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். சப்போஸ் விவசாயத்தில் முக்கியமான தொழில்நுட்பங்கள், இது கிராப் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய மேஜராக வந்து விளையக்கூடிய பயிர்களுக்கான தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பது, மண்வள மேம்பாடு உருவாக்குவது, அது மட்டும் இல்லாமல் ஐபிஎம் சொல்லக்கூடிய இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இன்டெகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இந்த 45 நாளில் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி அது கமர்ஷியலாக வந்து அவங்களுக்கு வியாபார இதில் செய்ய முடியுன்றதுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் எந்த வகையான திட்டங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டில் பல்வேறு வகையான திட்டங்கள் வந்து மத்திய அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழில் முனைவர்கள் இருந்து வருகின்றது. பார்த்திங்கன்னா இப்போ தோட்டக்கலை பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு, தேசிய தோட்டக்கலை வாரியம் இருக்குது. அப்புறம் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் போன்ற திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா 50% வரைக்கும் வந்து 75% வரைக்கும் பார்த்திங்கன்னா மானிய திட்டங்களாக இருக்குது. இந்த திட்டங்களை எப்படி அவர்கள் வந்து பயன்படுத்தி அவங்களுடைய இந்த தொழில் வந்து வளர்ச்சி அடைய முடியுன்றதெல்லாம் நாங்கள் வந்து இதில் சொல்லித்தரோம். இது மட்டும் இல்லாமல் நபார்டு வங்கியின் மூலமாக எந்த வகையான திட்டங்கள் இருக்குது, தொழில் முனைவோர் இருக்குது, அப்புறம் வந்து கேவிஎஸ்சி மூலமாக திட்டங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லித்தரோம். வந்து இப்போ ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட் மூலமாக எந்த வகையான அரசாங்க திட்டங்கள் வந்து தொழில் முனைவோருக்கு எளிதில் கொண்டு செல்வதற்கு இந்த பயிற்சி 45 நாள் பயிற்சி வந்து மிகவும் எளிதாக இருக்கின்றது. இந்த 45 நாள் பயிற்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஃப்ரீ ட்ரைனிங் தான், இலவச பயிற்சி தான். தங்கும் இடம் பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி எல்லாமே வந்து இலவசமாக மத்திய அரசு செய்து வருகின்றது. இந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் வந்து ஒரு வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை கொடுப்பவராக மாறுகிறார்கள். அதாவது ஜாப் சீக்கராக இல்லாமல் ஜாப் ப்ரொடியூசராக மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு திட்டத்தின் பலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா எங்களை போன்ற நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சொல்லுவோம், என்டிஐன்னு சொல்லுவோம், இந்த பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது மேனேஜ் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றது. இதன் மூலமாக இதற்கு ஒரு 40,000க்கும் மேற்பட்ட வேளாண் பட்டதாரிகளை வந்து பயிற்சி கொடுத்து தொழில் முனைவோராக வந்து மாற்றி இருக்கின்றார்கள். அதில் நாங்களும் புதுச்சேரி பகுதியில் சார்ந்த புதுச்சேரி மற்றும் தமிழக விழுப்புரம் மற்றும் கடலூர் சார்ந்த மாவட்டங்கள் சார்ந்த வேளாண் பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவர்களை உருவாக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் அக்ரி பிஸ்னஸ் ஸ்கீம் வந்து வெற்றிகரமாக செய்து வருகின்றோம். இந்த திட்டத்தின் மூலமாக வங்கிக் கடன் பெறுவது எளிது, மானியம் பெறுவது எளிது, பயிற்சியும் இலவசமாக கிடைக்கின்றது இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக நாங்கள் கருதுகின்றோம். பிஎம்கேவி சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி கௌஷல் விக்யான் கேந்திரான்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா தொழில் மேம்பாட்டு பயிற்சி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருடங்களாக இந்தியா முழுவதும் பல்வேறு வகையான தொழில் முனைவர்களை உருவாக்கி வருகின்றது. அதில் வந்து நாங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் முனைவர்களை வந்து உருவாக்கி வருகின்றோம். இல்லை ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங், மஷ்ரூம் ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா, இது மட்டும் நான் ஃபார்ம் செக்டாரில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங்கு, கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், இது போன்ற விவசாயம் சார்ந்த மக்களுக்கு பயிற்சிகளை வந்து நாங்கள் வந்து மத்திய அரசின் மூலமாக இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 ஹவர்ஸ் இந்த ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. ஒரு 3 மாதங்களுக்கு பயிற்சி எடுத்தோன்னே பயிற்சி சான்றிதழ் கிடைக்கும். இந்த இதெல்லாம் ஸ்கில்லை வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. அந்த திறன் வந்து மேம்பாடு அடைய வேண்டும். ஏன்னா வந்து நிறையா வேலைவாய்ப்பு வந்து நிறைய பேர் கிடைக்கல. ஏன்னு பார்த்தா ஃபினிஷிங் அதாவது அவங்களுக்கு திறன் மேம்பாட்டுக்காக இந்த மத்திய அரசு மூலமாக நிறைய ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்காங்க. அதாவது இந்த புதுச்சேரி பகுதியில் நாங்கள் வந்து ஒரு 4-5 செக்டாரில் வந்து அக்ரி பேஸ் செக்டாரில் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து வருகின்றோம். இந்த பயிற்சி வந்து இலவசமாக நாங்கள் கொடுத்து வருகின்றோம் கடந்த ஒரு வருடமாக. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களே தொழில் முனைவராக ஆகி வருகின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் இது சார்ந்த இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அவங்க வேலைக்கு வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஷ்ரூம் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது புதுச்சேரி பகுதியில். நிறைய இடத்துலேருந்து எனக்கு டூரிசம் வந்து நிறைய மக்கள் அதிகம் வரதால் வந்து அது ஆஃப்டர் வந்து கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து காளான் சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. அப்போ காளான் உற்பத்தியும் வந்து அதிகப்படியாக தேவைப்படுது. ஸோ அது மாதிரி ஃபீல்டில் வந்து இந்த பயிற்சி முடித்தவங்க வந்து உடனடியாக வேலை வாய்ப்போடு அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த ஸ்கில்ல முடித்தவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா புதுவை அரசு வேளாண் துறை மூலம் பார்த்திங்கன்னா சாயில் ஹெல்த் கார்டு சொல்லக்கூடிய மண்வள மேம்பாடு தான் முக்கியம். ஒரு விவசாயம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் பார்த்திங்க அப்படின்னா மண் வளத்தை வந்து அதிகப்படுத்தணும். அந்த மண் வளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த சாயில் ஹெல்த்துக்கான
என்ன ஸ்டேட்டஸ் தெரியணும் முதல்ல நம்மகிட்ட மண் வளம் எப்படி இருக்குது நம்மன்ட்டு. ஸோ அதுக்கான பேசிக்கான நியூட்ரியன் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக மத்திய அரசு மூலமாக பார்த்தீங்கன்னா புதிய அரசு வந்து கடந்த ஒரு 4 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா மண் ஆய்வு செய்து வருகின்றார்கள். எங்களுடைய அமைப்பின் மூலமாக கடந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா 20 கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா மண் வளத்தை அந்த மண் சேகரித்து சாயில் டெஸ்ட் லேபில் கொடுத்து வந்து அதனுடைய மண் வளத்தை வந்து ஆய்வு செய்து அவங்களுக்கு மண் வள அட்டையை வந்து வேளாண் துறை மூலமாக செய்து வந்துள்ளோம். இதன் மூலமாக அவனுடைய உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்க முடிகின்றது விவசாயிகள். ஏன்னா ஏதோ ஒரு பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்துவது இல்லாமல் நமக்கு அதாவது அந்த பயிருக்கு தேவையான அந்த நிலங்களுக்கு தேவையான உரங்களை மட்டும் பயன்படுத்துவதால் அதிகப்படியான விளைச்சல் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உற்பத்தி செலவும் குறைகின்றது. இதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது வந்து ஈஸியாக இருக்கின்றது. இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணை வந்து நம்ம வந்து ஆய்வு செய்வது முக்கியமாக நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சியும் கொடுத்து அதை வந்து இலவசமாக வந்து அரசாங்கத்தின் மூலமாக செய்து வருகின்றோம். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமாக பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான தொழில்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களை வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுப்பது மட்டும் இல்லாமல் மானிய திட்டங்களையும் செய்து வருகின்றார்கள். அதற்கு வந்து நாங்கள் வந்து பயிற்சி ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி தரோம். நாங்கள் திட்ட அறிக்கை தான் முக்கியமானது. திட்ட அறிக்கையை வந்து நாங்களே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை வந்து நாங்கள் வங்கியில் வந்து கடன் பெற்று தருவதற்காக நாங்கள் வந்து ஆவணம் செய்து வருகின்றோம். மேலும் பார்த்திங்கன்னா நபார்டு வங்கியை வந்து புதுச்சேரி பகுதியில் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பயிற்சிகள் மூலமாக அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1 வாரம் ட்ரைனிங்கு 5 டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறம் மார்க்கெட்டிங் அவுட்லெட்டுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. சப்போஸ் சுயஉதவி குழுக்களோ ஒரு விவசாய குழுக்களோ உற்பத்தி செய்த பொருட்களை வந்து நகரப்பகுதியில் வந்து விற்பனை செய்வதற்கு அவங்களே வந்து அதுக்கான உதவிகளையும் செய்திருக்கிறார். ரூரல் மார்ட் சொல்லக்கூடிய ஒரு கடையை வச்சு அந்த கடைக்கான வாடகையும் அதுக்கான ஆட்களையும் கொடுத்து ஒரு 2 வருடங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைன் ஆகி அந்த குரூப்பே வந்து அந்த கடைகளை வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பயிற்சிகளையும் வந்து நபார்டு வங்கியின் மூலமாக நாங்கள் செய்து வருகின்றோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் கம்பெனி வந்து நிறைய வந்து ப்ரமோட் ஆகிட்டு இருக்குது. விவசாயிகள்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்க வந்து ஒரு கம்பெனியாக வேண்டும், அவங்களே வந்து முதலாளியாக ஆக வேண்டும் என்ற காரணத்தை வந்து ப்ரொடியூசர் கம்பெனி கான்செப்ட் வந்து நாங்கள் வந்து இப்போ தான் வந்து புதுச்சேரி பகுதியில் வந்து விவசாயிகளை ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை நாங்கள் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றோம். இப்போ இந்த மத்திய அரசின் மூலமாக இந்த அக்ரிபிசினஸ் ஸ்கீம் மூலம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிற்சி கொடுத்து வந்து நிறைய வந்து வங்கி கடன் பெற்றுள்ளார்கள். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா காசிநாதன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வங்கி கடன் வந்து இந்தியன் வங்கி மூலமாக ஃபஸ்ட்டு பெற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புதுதில்லியில் வந்து பயோஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனில் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அதுமாதிரி ஆனந்தன்ற வந்து பார்த்திங்கன்னா நடவு மிஷின் வந்து பேடி டிரான்ஸ்பிளான்டிங் மிஷின் வந்து சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இப்போ இந்த ஹரிகரன்ற டெய்ரி ஃபார்ம் டெவலப் பண்ணி வெர்மி கம்போஸ் மண்புழு உரம் உற்பத்தி பண்ணி சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிற்சியின் மூலமாக அடுத்த லெவலில் அவங்க வந்து போயிருக்காங்க, என்டர்பிரனர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 4-5 பேருக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இதே தான் வந்து அரசாங்கம் வந்து பட்டதாரிகள் என்ன எதிர்பார்க்குதுன்னா வேலை தேடுவதாக இல்லாமல் வேலை கொடுப்பவராக மாற வேண்டும்ன்றதை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து எளிதில் வந்து கடன் பெறுவது நார்மலாக போய் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போய் வங்கியில் கடன் பெறுவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன ஸ்கில் இருக்குதுன்னு கேட்பாங்க. பட் இந்த பயிற்சி முடித்தாங்கன்னா அந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து 45 ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்கில்லை வந்து அவங்க வந்து கற்றுக்குறாங்க. இந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்லேருந்து வந்து வேலிடாக இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு பார்த்திங்க அப்படின்னா மானியம் வாங்குவதற்கு ஈஸியாக இருக்கின்றது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மோர் தென் 30% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மானியத்தை பெற்று வந்து சிறப்பாக வளர்ச்சி அடைந்து வருகின்றார்கள். புதுச்சேரியில் பார்த்தா நாங்கள் கடந்த 1 வருடம் தான் அது ஆரம்பித்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 400-500 தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டியது எங்களது கனவாக எங்கள் திட்டத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதன் மூலமாக புதுச்சேரி பகுதியில் பல்வேறு வகையான தொழில்களை செய்வதற்கு அது மண்புழு உர உற்பத்தியாக இருக்கட்டும், பசுமை குடில் உற்பத்தியாக இருக்கட்டும், காய்கறி உற்பத்திகள், நர்சரி டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், காளான் உற்பத்தியாக இருக்கட்டும், இது போன்ற தொழில்களை வந்து உருவாக்க வேண்டும். இதில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் மீன் உற்பத்தி செய்வது, இன்லேண்ட் ஃபிஷ் கல்ச்சர் வந்து நிறையா வந்து இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்குது. கட்லா, ரோகு, மிருகெல்லாம் அது அதாவது நீர் வந்து சேமிப்பதற்காக பல்வேறு இடங்களில் வந்து குளங்கள் அமைச்சு வருகிறார்கள். அந்த குளங்களில் பார்த்து தண்ணீர் வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழை பெய்ஞ்சது பார்த்திங்க அப்படின்னா அப்போ நிறையா நீர்நிலைகள்லாம் பார்த்து நிரம்பி வழிகின்றது. அந்த இடத்துல வந்து மீன் உற்பத்தி மூலமாக இந்த கட்லா, ரோகு, மிருகல் போன்றக்கூடிய பாலி கல்ச்சர் ஃபிஷஸ்லாம் வளர்க்கக்குள்ள அவங்களுக்கு உபரி வருமானமும் கிடைக்கின்றது. நிலத்தடி நீர் வந்து நம்மளுக்கு வந்து பெருகி வருகின்றது. இதையெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சியாக கொடுத்து அரசாங்கத்தை லிங்க் பண்ணி அவங்களுக்கு வந்து
மானியமும் பெற்று தருகின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சிஎட் அமைப்பு மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதிலிருந்து நாங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். அந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து ஒரே பயிரை மட்டும் நம்புவது இல்லாமல், ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்புவது இல்லாமல், அவங்க வந்து பல்வேறு வகையான தொழில்களை வந்து தொழிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து மறுசுழற்சி செய்து மற்ற தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்நடை ஒரு 2 மாடுகள் வச்சுருப்பாங்க. அந்த மாட்டு மூலமாக வந்து பால் கிடைக்க ரெகுலராக அதில் வந்து சாணத்தை வந்து நம்ம மறுசுழற்சி செஞ்சு மண்புழு உரமாக மாற்றுவாங்க. அந்த மண்புழு உரத்தை வந்து மறுபடியும் வந்து நெல்லிக்காய் பயன்படுத்துவாங்க. அந்த வைக்கோல் கிடைக்கும். அந்த வைக்கோலில் வந்து காளான் உற்பத்தி செய்வாங்க. இதே போன்று சைக்கிளிங், அதாவது வந்து ஒரு வேஸ்டான பொருளை வந்து இன்னொரு தொழிலுக்கு வந்து மூலப்பொருளாக பயன்படுத்தி இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக த்ரூ த இயர், அதாவது வருடம் முழுவதும் வேலை தரக்கூடிய, வருடம் முழுவதும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக வந்து திட்டமாக நாங்கள் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மாடல்லையும் பண்ணலாம், குறைந்தபட்சம் 2.5 ஏக்கர் மாடல்லையும் வந்து ஒரு ஒருங்கிணைந்த, அது ஒரு ஹெக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணை வைத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிரந்தர வருமானம் வந்து விவசாயம் கிடைக்கும். ஒரு குடும்பத்தை வந்து வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் திட்டமாக நான் செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணை செய்வதால் எல்லா மூலப்பொருளும் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ கிடைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே எதுவும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்கே நம்ம பண்ணையிலே கிடைக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி நாங்கள் வந்து பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து வெளியே விற்கக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து வருமானம் அதிகமாக கிடைக்கின்றது. முக்கியமாக இந்த கீரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் மூலமாக கீரைகளை உற்பத்தி செய்வதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக உற்பத்தி பண்ண கீரைகளை வந்து தனியாக பேக் பண்ணி நீங்கள் விற்பனை செய்வதன் மூலம் லாபம் பார்த்திங்கன்னா 2-3 மடங்கு அதிகமாக கிடைக்குது. நார்மலாக வந்து கீரைகளை பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் இது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வீதியில் விற்பாங்க. அதில் டஸ்ட்டு படியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிச்சுட்டு அந்த கீரையை உடனே வந்து பயன்படுத்தி கொடுப்பாங்க. பட் நாங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பயிற்சி கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மண்புழு உரங்களையோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பஞ்சகாபியா போன்ற இது உரங்களை இது உற்பத்தி செய்து பூச்சிகளை கட்டுப்படுத்தி இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட கீரைகளை வந்து விற்பனை செய்வது மூலமாக நல்ல ஆரோக்கியமான கீரைகள் வந்து மக்களுக்கும் கிடைக்குது. இவங்களுக்கும் குறைந்த செலவில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வந்து பொருளை வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டுருக்கோம். நாட்டுக்கோழி மூலமாக அதிக வருமானத்தை பெறுவதற்காக திட்டங்களையும் தீட்டி வருகின்றோம். அதையும் வந்து சிறிய அளவில் செஞ்சு வருகின்றாங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்புழு உரம் உற்பத்தி மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தாட்சாயினின்ற பார்த்திங்கன்னா அவங்க பயிற்சி கொடுத்தோம். சாதாரண லெவலில் ஆரம்பித்தாங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் முதலீடு தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க பெரிய லெவலில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு முதலீடு செய்து அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 டன் உற்பத்தி பண்ணி வெளியே விற்கிற அளவுக்கு வந்து பெண்கள் வந்து குழுவாக அமைச்சு சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய அமைப்பு சிஎட் அமைப்பு மூலமாக அவங்களுக்கு வந்து அவ்வப்போது பயிற்சியையும் அவங்களுக்கு தேவையான ஊக்கத்தையும் நாங்கள் அளித்து வருகின்றோம். அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். அடிக்கடி நான் வந்து பேங்க்கில் டைப் பண்ணி தேவையான போது கடன் வசதி உற்பத்தி செய்து வருது. அரசாங்கத்தின் மூலமாக மார்க்கெட்டிங் டைப் பண்ண முடியுமா, மார்க்கெட்டிங் எங்கே அவங்களுக்கு தேவைப்படுது, எக்ஸிபிஷன் நடந்தாலும் எக்ஸிபிஷனில் அவங்களோட பொருட்களை வச்சு அது மூலமாக மார்க்கெட் லிங்க் பண்ணி தரோம். இதை போன்ற செயல்பாடுகளை வந்து எங்களுடைய சிஎட் அமைப்பு கடந்த ஒரு 17 வருடங்களாக செய்து வருகின்றோம். இன்றைக்கி பார்த்தோன்னா விவசாயத்தை வந்து விவசாயம் வந்து ஒரு தொழிலில் வந்து நம்ம வந்து என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியும். அந்த விவசாயம் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய உபத்தொழில்கள் இருக்குது. விவசாயம் சார்ந்த தொழில்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கின்றது. அதை வந்து தேர்ந்தெடுத்து செஞ்சோம் அப்படின்னா அது தேர்ந்தெடுக்கிற செலெக்ஷன் சீசன் பேஸ்டு எப்போ டிமாண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய வெற்றி அடைய முடியும். பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மண்புழு உரம் மூலமாக வளர்ச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. காளான் வளர்ப்பு, நன்னீர் மீன் வளர்ப்பு மூலமாக, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வெள்ளாடு வளர்ப்பு மூலமாக வெற்றி அடைய நிறைய பேர் இருக்காங்க. வெள்ளாடு வளர்க்கலாம். கறவை மாடுகள் வந்து ஒரு 5-6 மாடுகளில் வச்சு அதை ஒரு சிறிய மாட்டுப்பண்ணை அமைச்சு அதன் மூலமாக இல்லை அது மட்டும் கண்ணுக்குட்டியை மட்டும் வளர்த்து அது மூலமாக வருமானம் அடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த அசோலா, ஸ்பைலினா கல்டிவேஷன் இது போன்ற தொழில்களை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால்நடை வளர்ப்பு அதிகமாக வரதால் ஃபாடர் குறைஞ்சி போச்சு. நம்ம தீவனங்களை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வந்து ஃபாடர் மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே புதுச்சேரி பகுதியில் பார்த்திங்கன்னா டிஎன் பாளைய பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்லி வந்து ஃபாடரை மட்டுமே பார்த்திங்கன்னா கோத்திரி ஃபாடரை மட்டும் போட்டு அதை கட் பண்ணி கிலோ வந்து 1.50லேருந்து 2 ரூபா வந்து விற்பனை செய்கிறாரு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 டன் அளவுக்கு ஃபாடர், க்ரீன் ஃபாடர் வந்து நகர பகுதியில் போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அகத்தியை வந்து உற்பத்தி பண்ணி அகத்தி தடைகளை வந்து ஒரு கட்டு வந்து 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது மூலமாக வந்து நிறைய உபத்தொழில்கள் மூலமாக வருமானம் செய்ய முடியும். இந்த கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொருத்தரும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வேண்டும். பார்த்திங்கன்னா இந்த வந்து இயற்கை சார்ந்த பொருளுக்கு, மருத்துவம் சார்ந்த பொருளுக்கு வந்து நீங்கள் நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய மருத்துவ செடிகளை வந்து நர்சரியில் இன்றைக்கி வந்து அலங்கார செடிகள் தான் ஒரு காலத்தை விற்றுருந்தாங்க. இப்போ நாங்கள் நிறையா ட்ரைனிங் பயிற்சி எப்படி
எப்படி தரோம் அப்படின்னா மருத்துவ சார்ந்த பொருட்கள் ஹெர்பல் பிளான்ட்ஸை வந்து எப்படி கல்டிவேட் பண்ணி நிறைய கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு எல்லாம் டிமாண்டு நீங்கள் உருவாக்கி நர்சரி செடிகளை வந்து நிறைய வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பல் பிளான்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பயிற்சி கொடுத்துட்டுருக்கோம். ஹைடெக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நல்லா அதிகப்படியான குறைந்த இடத்துல அதிகப்படியான வருமானம் வரணும் பார்த்திங்க அப்படின்னா அதிக முதலீடு அதிக வருமானம் தரக்கூடிய இந்த பசுமை குடில் அமைக்கிறது, பாலிஹவுஸ் கல்டிவேஷன், இந்த க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷன்லாம் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்து அதையும் அமைச்சு தரோம். அது பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்ட்லேயும் சரி நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% அளவுக்கு மானியத்தை வந்து சிறப்பு திட்டமாக செஞ்சு அதுக்கு கொடுத்துன்னு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி தேனீ வளர்ப்பு வந்து இன்றைக்கி வந்து நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது. அது தென்னை சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்க, மலர் சாகுபடி அதிகம் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தேனீ இந்த பெட்டிகளை வச்சு பார்த்திங்கன்னா வந்து அதே இது விவசாயம் பண்ணுற இடத்துலேயே வந்து தேனீ பெட்டிகளை வைத்து உபரி வருமானம் பெற்று வருகின்றார்கள். அது ஒரு நல்ல ஒரு தொழிலாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃபுட் ப்ராசஸிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு அது வேல்யூ அடிஷன் ஃபுட் ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தொழிலாக வந்து இன்றைக்கி விவசாயத்தில் இருக்குது. இது யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, யாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு விவசாயிகளுக்கும் சரி தொழில் முனைவோருக்கும். பார்த்திங்கன்னா இந்த வந்து அதாவது இந்த உணவுப் பொருளை வந்து பதப்படுத்தி மேம்படுத்த பண்ணக்கூடிய தொழில்களுக்கு வந்து நிறைய மானியங்களும் வங்கி கடன் கொடுத்து இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி அப்பிடா மூலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நேரங்களில் தக்காளிலாம் பார்த்தோன்னா 5 ரூபா 10 ரூபாக்கெல்லாம் கிடைக்கும், 2 ரூபாக்கெல்லாம் தக்காளி கிடைக்கும். அந்த மாதிரி நேரங்களில் தக்காளிகளை போன்ற பழங்களுக்கு காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அதை வந்து ப்ராசஸிங் பண்ணி ஜாம் ஜெல்லி இது மாதிரி நம்ம வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் 50 ரூபா 100 ரூபாலாம் போகும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போகல வந்து நல்ல ஒரு வருமானம் நிலையான வருமானம் கிடைக்க முடியும். இது வந்து வங்கி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடன் கொடுப்பதற்காக தான் வங்கிகள் இருக்குது. ஆனால் சரியான நபர்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியல. ஆனால் எங்களை பண்ண நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சரியான பயிற்சி கொடுத்து இந்த பயிற்சியில் வந்து நல்லா அடைஞ்சிருக்காங்க, இங்கே திறன் அவங்களுக்கு நிறையா இருக்குது, அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம்னா இது வங்கி மேலாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிபில்லாம் வந்து போச்சு. ஒரு நபர் அவங்க ஆதார் கார்டு அவங்க பேன் கார்டு போட்டிங்கன்னா அவங்களுடைய என்டையர் டேட்டா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து தகுதி உள்ளவர்கள். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வங்கி கடன் பெறுவதற்கு ஈஸியாக போச்சு ஆக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வங்கி கடன் இன்றைக்கி வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு காலத்தில் மானிய திட்டங்கள்லாம் போகிறதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணுறது, யாரை அப்ரோச் பண்ணுறது, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் மானியம் தராங்கன்ற மாதிரி வந்து விவசாயிகள்லாம் வந்து தொழில் முனைவர் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து மத்திய அரசு என்ன பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து எல்லாம் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எல்லாம் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் போய் அந்த திட்டத்தில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் பேஸ்ட் அந்த சீனியாரிட்டி பார்த்திங்கன்னா நம்முடைய தகுதி இருந்தால் உடனே வந்து அதுக்கான வாய்ப்புகளையும் வந்து செய்கிறாங்க. சரி, நிறைய விவசாயிகள் தெரியாது. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்து அந்த வந்து சர்வீஸை வந்து ஃப்ரீயாகவே செஞ்சுட்டு இருக்கோம். இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தி இப்போ முக்கியமாக இந்த அக்ரிபிசினஸ் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா விவசாய சார்ந்த பட்டதாரிகள் மட்டும்தான் பயனடைவாங்க. ஆனால் மற்ற திட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மற்ற விவசாயிகளுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் நாங்கள் வந்து நிறைய வகையான உதவிகளை வந்து எங்களுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக செய்து வருகின்றோம். வேளாண்மையில் மற்றும் தோட்டக்கலையில் பட்டய படிப்பு வந்து ஆரம்பித்தோம். 2 வருடம் முழுநேர பட்டய படிப்பு ஆரம்பித்து அது மூலமாக பார்த்திங்கன்னா 2 வருடம் இந்த முழுநேர பட்டய படிப்பில் கடந்த ஒரு 4 வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 மாணவர்கள் பயன்பெற்று பட்டய படிப்பு முடிச்சிருந்தார்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா திறன் சார்ந்த தொழில் தான் தேவைப்படுது. இன்றைக்கி தொழிற்கல்வியில் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் திறன் மேம்பாடு அடைய வேண்டும் காரணமாக இந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமாக வந்து இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சரும் ஹார்டிகல்ச்சரும் முடித்து அரசாங்க வேலை மட்டும் இல்லாமல் தொழில் முனைவர்களாக உருவாக்குவதற்கும் நாங்கள் வந்து நிறைய அடித்தளம் அமைச்சிருக்கோம். இப்போ இது போன்ற மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமாக செய்யக்கூடிய பல்வேறு வகையான திட்டங்களில் பார்த்திங்கன்னா வங்கி கடனாக இருக்கட்டும், தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், அதை மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய யுக்திகளாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் மானிய திட்டங்களை பெற்று தருவதற்கான ஆலோசனைகள் அந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் இலவசமாக எங்களுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக நாங்கள் வந்து செய்திருக்கின்றோம். இது எங்கிட்ட நீங்கள் எப்போ அணுகலாம், எங்களுடைய அலுவலகத்தை அணுகலாம். எங்களையும் தொலைபேசியிலையும் நீங்கள் வந்து அணுகி உங்கள் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.